குவேந்திரன், இன்றைய இந்த சந்திப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? சந்திப்பில் என்னவெல்லாம் பேசப்பட்டதாக உங்களுக்கு தகவல்கள் இருக்கின்றன, அல்லது அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன அம்சங்கள் நீங்கள் புரிந்து கொண்ட அம்சங்கள்? இன்றைய சந்திப்பு அதிமுக பாஜக ஒரு கூட்டணியுடைய இன்னொரு வலிமையான பக்கத்தை காட்டி இருக்கிறது. அந்த வகையில் தான் எடுத்துக்கணும். கூட்டணி வலிமையாக தானே இருந்துட்டு இருக்கு. அதாவது அவர்களுடைய கூட்டணி இணக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல ஏதாவது இருக்கு இல்லை? அதாவது விஜய் வருவாரா வரமாட்டாரா, விஜய் வந்தால் பாஜக கேட்டுவிட்டு எடப்பாடி தனி அணி அமைப்பார், இப்படிலாம் பேசப்பட்டு வந்த நிலையில் பியூஷ் கோயல் சந்தித்த பிறகு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த பாண்டேஜ் தெரியுது. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, 2 நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் டெல்லிக்கு சென்று ரகசியமாக அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த செய்தி அது ஸ்கூப்பாக வரல. ஆனால் மக்கள் இந்த 2 பேர் சந்திப்புக்கு பிறகு 170, 23, 23, 6 எல்லாம் போட்டு அமக்களை படுத்தின பிறகு அவங்களுக்கே ஒரு தயக்கம் வந்திருக்கும். என்னடா இது, நம்ம பேசாத விஷயத்தெல்லாம் மீடியா போட்டாங்களா என்ன? ஓரளவுக்கு அரசியல் பேசியிருப்பார்கள், கூட்டணி பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் இந்த நம்பர்லாம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற கல்யாண பெண்ணையோ இல்லை மணமகனையோ யாரையும் கூப்பிட்டு பேசலை. சரி, இந்த பக்கம் மணப்பெண்ணினுடைய வீட்டார், இந்த பக்கம் மணமகனின் வீட்டார், 2 பேரும் பேசி கல்யாணத்தை முடிவு பண்றது இன்னைக்கு தேதிக்கு சரியா வராது. சரி, ஏன்னா மணமகளுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். எதுக்காக சொல்றேன்னா, டிடிவி தினகரன் டெல்லி போய் வந்த பிறகு இன்னும் வாய் திறக்காம இருக்கிறார். சரி, அவர் 2-3 நாட்களுக்கு முன்பு இங்கே பேட்டியில் கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு தருவோருடன் தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். இன்னைக்கு தேதிக்கு அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்த ஒரே கட்சி விஜய் கட்சி தான், வேறு யாரும் இல்லை. அவர் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு உள்ளே வருவாரா இல்லை என்டிஏ அலைன்ஸில் பயணிப்பதில் அவருக்கு இருக்கிற சங்கடங்கள் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஓபிஎஸ் அதில் இன்னைக்கு திரு நயனா நாகேந்திரன் அவர்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. கோவை இதில் விமான நிலையத்தில் அவர் இருக்கும்போது இது எல்லாமே இந்த சந்திப்புக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க. திரு டிடிவி தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்கும்போது, அரசியலில் நிரந்தர நண்பர்கள் நிரந்தர எதிரிகள்லாம் இல்லை, எல்லாமே மாறும் அப்படின்னு அவர் கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி திருமிகு இந்திரா காந்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதுக்கு பிறகு அவங்க ஒன்றா இணையிலையா அப்படிங்கிற கருத்தையெல்லாம் இன்னைக்கு அவர் முன்வைக்கிறார். உங்கள் கவனத்துக்கு 99% டிடிவி தினகரன் என்டிஏ அலைன்ஸில் வருவார்ன்றது என்னோட நம்பிக்கை, யோகமும் கூட. சரி, ஆனால் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்திருக்கிற நேரத்தில் இப்போ ஒன்று சேருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வெடித்து சிதறுகிற காட்சி தான் பார்க்குறோம். வீட்டில் நடக்கிற சண்டை பொது வழியில் போடுறாங்க. அப்பா பையனுக்கு நடக்கிற சண்டை உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. ஆனால் வீட்டில் விடுற சாபத்தை வெளியில் விடுறாரு ஒரு அப்பா. ஆனால் சரி என் பேரை போடாத, இனிஷியல் போடாதுன்னு சொன்ன பிறகு கூட அவர் படத்தை போடுறார் மகன். அவங்களுக்கு கூட என்ன சண்டைனே புரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 23ன்றது எந்த அடிப்படையில் அரைவாச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. எல்லா மீடியாவும் போட்டாங்க. அதே போல பாஜகவுக்கு இப்போ நயனா நாகேந்திரன் எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூரா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டாலும், இன்னைக்கு சந்திப்பில் என்னதான் அப்போ அதனுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய தேவை இல்லை அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கட்சிகளை உள்ளே கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்தால் வலிமையாக இருக்கும் என்பது 2 பக்கமும் பேசப்பட்ட செய்தி. ஆனால் யார் வருவாங்க? தேமுதிகவுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாக்குறுதி மீறி என்ன செய்ய போறாங்க? அவங்க எம்பி பதவி ராஜ்யசபா வரப்போகுது. அதுல இந்த முறை ஏற்கனவே அவர் அந்த எம்பி பதவி கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்களே, தேதி போட்டு அந்த முறை கடிதம் கொடுத்தப்பட்டதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இத்தனை நாள் சுதீஷ் தான் எம்பி ஆவார்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் பிரேமலதாவே அந்த எம்பி ஆகணும்னு சொல்றதாக தகவல். அதிலும் எம்பி ஆன பிறகு மத்தியில் ஏதாவது ஒரு இணையமைச்சர் பதவி வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல். ஸோ சுதீஷை விட பெட்டராக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பாப்புலாரிட்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கட்சி வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்தால் நன்றாக இருக்கும் டிமாண்ட். ஸோ நிறைய நீங்க வாங்கன்னு கூடும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க? ஸோ தேமுதிக உள்ளே வருவது பாஜக கையில் இருக்கிறதாக இப்போ இந்த நிமிஷம் நம்ம பார்க்குறோம். தேமுதிக தான் எம்பி பதவி, அதிமுக தான் எம்பி பதவி தரப்போகுது. ஆனால் அந்த எம்பி பதவி கொடுத்தால் மட்டும் போதாது, மத்தியில் ஒரு இணையமைச்சர் பதவி வேண்டும் என்றால் அது பாஜக முடிவு செய்யணும். ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ஸோ வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும், திமுக வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தாலும்
நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க, இதுதான் பாஜக முதல் கட்டமாக பேசியதாக தகவல். ஓகே. ஏன்னா நயினா நாகேந்திரன் ஒரு 50 தொகுதிகள் பாசிட்டிவான தொகுதிகளை அமித்ஷாவிடம் கொடுத்து விட்டு, ஆமா, இதுல வந்து நமக்கு ஒரு 30 சீட்டாவது வாங்கினா நல்லா இருக்கும். சரி, கட்சி வந்து நம்ம போன முறை 21 வாங்கணும், அதே நம்பர் கொடுத்துட வேண்டாம். நீங்க ஒரு எண்ணிக்கை சொன்னீங்க, அந்த தரப்பு எண்ணிக்கையும் அவங்களும் சொன்னாங்க காலையில 60-40லாவது பாஜக போட்டியிட வேண்டும் என்பதாக டெல்லி வட்டாரத்திலிருந்து பாஜக சொன்ன நம்பர்ஸும் இன்னைக்கு வந்துச்சு. நீங்க இந்த ஒரு எண்ணிக்கையை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க, அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக சொல்ற எண்ணிக்கை நீங்க சொல்றீங்க. இப்போ எண்ணிக்கைகள் வரும், இது எதுவுமே இப்போ அதை முடிவு பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப premature stage. எடப்பாடி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க ஒரே தகவல் 165லிருந்து 170 இடங்கள்ல கண்டிப்பா போட்டியிடணும் அப்படின்னு தான் உள்கட்சி மீட்டிங்ல சொல்லிட்டே இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக சின்னத்தில் இருக்கிற கட்சிகள் கூட அப்புறம் வேற, சரி, ஆனா நம்ம அதிமுக அலோன் 165 to 170. ஸோ நம்பர்ஸ் நான் அதில் போய் டிபேட் கொண்டு போகல. சரி, பட் என்னன்னா டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சம்மதம் சொல்லிவிட்டார்ன்ற ஒரு செய்தி இருக்குல்ல, அது வந்து அவர் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஓகே தாவக கிட்ட போலாமா திமுக கிட்ட போலாம்னு பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காரு. ஓகே, அப்ப அதனால முதல்ல சொன்னேன், பொண்ணுகிட்டயும் பையன்கிட்டயும் சம்மதம் வாங்காம நீங்க வந்து இவங்க சம்மதம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்ல யாருன்னு ஓப்பனா வைக்கிறாரா அந்த ஆப்ஷனை, இல்லைன்னா இந்த 2 கட்சின்னு மட்டுமே வைக்கிறாரா? இல்ல, அவருக்கு வைத்த கோரிக்கை என்னன்னா, அதிமுகவில் இணைய முடியாது, சரி, நீங்க ஒரு தனி கட்சி தொடங்குங்கள் அப்படின்னா. அவர் என்ன சொல்றேன்னா, நான் எதுக்கு தனி கட்சி தொடங்கணும், அது நீங்க எதுக்கு சொல்றீங்க, அது நானே செஞ்சுட்டு போறேன். என்னுடைய கிளைம் அதிமுக உள்ள போனோம். அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 3 முறை முதலமைச்சராக இருந்ததா நீங்க கிளைம் பண்றீங்களா, அதுக்கு மேல நீங்க 2ஆம் கட்ட தலைவராகவோ 3ஆம் கட்ட தலைவராகவோ நீங்க திரும்ப போய் அமைச்சராவதற்கு எதுக்கு? உங்களுக்கு கவர்னர் பதவி தருகிறோம், நீங்க கவர்னர் ஆயிடுங்க, உங்க பசங்களை 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அரசியல் வாரிசா அறிவிச்சுட்டு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருங்க, அது பெட்டரா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட், ஏன்னா தமிழ்நாட்டில் 2 பேருக்கு கவர்னர் பதவி வாய்ப்பு இருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் எச்சராக முயற்சிக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு கோட்டா இருக்குது, ஒரே ஒரு கோட்டா தான் இருக்கு, அதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரி வாங்கி கொடுத்துறோம், நீங்க அமைதியா இருங்கன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறார். எனக்கு திரும்ப அதிமுக உள்ள போகணும், எனக்கு ஒரு வலிமையான இடம் வேணுங்கிறார். அது வாய்ப்பே இல்லைன்றது எடப்பாடி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதை சொல்லி கேட்டு அதான் சொல்லியிருப்பாரு. சரி, என்னை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை எப்படின்னா, கூட்டணி என்கிற இடத்துக்கு கூட வந்திருக்க மாட்டாங்கிறீங்களா? எது என்டிஏ கூட்டணியில் அவங்க 2 பேர் இருக்கிறதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு கூட அதிமுக சொல்லியிருக்காதுங்கிறீங்களா? மேபி சொல்லியிருக்கலாம். சரி, பட் அந்த அளவுக்கு வந்து இப்போ சம்மதம் சொல்றாங்கல்ல, அது நீங்க எங்க என்டிஏ அலையன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்றது என்னைக்கோ சொல்லியிருப்பாரு. நான் சேர்த்துக்க மாட்டேன், நீங்க சேர்த்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை, என்டிஏ அலையன்ஸ்ல இருந்துட்டு போட்டது சொல்லியிருப்பாரு. ஓகே, ரைட். அதனால அது ஒரு இஷ்யூ. இன்னொன்று, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலுங்கிறது ஒரு குரூஷியல் பிளே பண்ணும் அப்படிங்கிறீங்க. எந்த அலையன்ஸ்லயும், அலையன்ஸ் ஃபார்மேஷன்லேயே தேமுதிகவுக்கு நீங்க கொடுத்தாலும் அவங்க இன்னொரு டிமாண்ட் வைக்கிறாங்களே, அது பாஜக சரி செய்ய. ஒண்ணு அதிமுக டிமாண்ட், அப்ப இன்னொன்னு பாஜக தான் செய்ய முடியுங்க, 2 பேரும் பண்ணணுங்கிற இடத்துக்குள்ள சொல்றீங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன், நெருக்கடி வந்து 2 பக்கம் அதிகரிக்கிறது. ஸோ அவங்க என்னன்னா, எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கொண்டு வர அதிக பங்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். சரி, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.